டிஏபி 475 ரூபாய் ஒரு மூட்டை டிஏபி, இன்னைக்கு 975 ரூபாய், அதுவும் கிடைக்கல. 1500 ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்கல, மார்க்கெட்ல இல்ல. பொட்டாஷ் 225 ரூபாய் ஒரு மூட்டை, இன்னைக்கு 580 ரூபாய் ஒரு மூட்டை, கிடைக்கல. அவ்வளவு தட்டுப்பாடு வரும். இதை பத்தி யாருக்கும் அக்கறை கிடையாது. பாட்டாளிகள் கட்சி ஐயாவுக்கும் தவிர வேற யாருக்கும் எந்த கட்சிக்கும் அக்கறையே கிடையாது. இதற்கு மேலே நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வருவோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் ஒரு வித்தியாசமான சட்டம், இந்தியாவில் இல்லாத சட்டம். என்னன்னா, இப்பதான் நம்ம விளை நிலங்கள் எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கோம் ரியல் எஸ்டேட்ல. நாங்க ஆட்சிக்கு வந்து என்ன செய்வோம், ஒரு சட்டம் போட்டு இந்த ரியல் எஸ்டேட் செய்யறவங்க எல்லாம் 2 ஆண்டு காலமாக இந்த நிலத்தை சும்மா வச்சிருக்கவங்க அந்த நிலத்தெல்லாம் பிடுங்கி ஏழை விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அங்கங்க எல்லா இடத்தை பிடுங்கி ரியல் எஸ்டேட் போட்டு. அடுத்த வித்தியாசம், பாட்டாளிகள் கட்சிக்கு மற்ற கட்சிக்கு வித்தியாசம், மது ஒழிப்பு. இந்த மதுவை பத்தி எந்த கட்சி எந்த தலைவராவது பேசுறாங்களா? யாரும் கிடையாது. பாட்டாளிகள் கட்சி ஐயாவை தவிர. இது என்ன அரசியலுக்காக நாங்க பேசுறோமா? இல்ல. ஓட்டுக்காக நாங்க பேசுறோமா? நிச்சயமா கிடையாது. இளைஞர்கள் நல்வாழ்வு, தமிழக மக்களின் நல்வாழ்வு. இன்னைக்கு மதுவால எல்லா குடும்பத்திலும் எங்கேயாவது யாராவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு மதுவா. யாராவது அப்பாவோ அம்மா தாத்தாவோ சித்தப்பாவோ மாமனோ தம்பியோ அண்ணன் எங்கேயாவது ஏதாவது குடும்பத்தில், எல்லா குடும்பத்திலும் எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்காது. பாட்டாளிகள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் போடுகின்ற முதல் கையெழுத்து என்ன? தமிழ்நாட்டிலே ஒரு சொட்டும் சாராயம் கூட இருக்காது, பூரண மது விலக்கு. முதல் கையெழுத்து பாட்டாளிகள் கட்சியோட கையெழுத்து. இதை பத்தி எந்த கட்சியாவது பேசுமா? இன்னைக்கு மது ஒழிக்கணும்னு திமுக பேசுவாங்களா? மதுவை கொண்டு வந்ததே திமுக தான். அண்ணா திமுக பேசுவாங்களா? மதுவை அதிக விற்பனை செய்ததே அண்ணா திமுக. காங்கிரஸ் கட்சி பேச மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் பேச மாட்டாங்க, வைகோ பேச மாட்டார், விஜயகாந்த் பேசவே போறது கிடையாது. பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். நம்ம ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஐயா அவர்கள் மாவட்ட பெண்களை திரட்டி மது ஒழிப்பு மாநாடுகளை சிறப்பாக நடத்தி ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஐயா அவர்கள் மதுவை. இன்னைக்கு நான் ஒரு கணக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஒருத்தவன் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இங்க யாரும் குடிக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். எவனோ ஒருத்தன் யாரோ குடும்பத்தில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் குடிக்கிறான். ஒரு ஆட்சி காலம் 5 ஆண்டு காலம். இந்த 5 ஆண்டு காலத்தில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபாய்க்கு ஒரு நபர் அரசாங்கத்துக்கிட்ட அவன் பணத்தை கொடுக்கிறான். அரசாங்கம் அந்த பணத்தை வச்சுட்டு உங்களுக்கு இலவசம் எவ்வளவு கொடுக்குறாங்க? என்ன, ஒரு டிவியை கொடுக்குறான். அது எவ்வளவு டிவி? 1800 ரூபாய். அதுவும் ஓடல, வெடிச்சு போற டிவி அது. ஒரு மிக்சி கொடுக்குறான், அது எவ்வளவுன்னா 1200 ரூபாய் ஒரு மிக்சி. ஒரு ஃபேன் கொடுக்குறாங்க, அது என்ன 800 ரூபாய் ஒரு ஃபேன். சரி, ஒரு ஆடு கொடுக்குறாங்க, ஆடு என்ன 2000 4000 வச்சுக்கீங்களேன். மாடு 10,000 வச்சுக்கீங்களேன். இப்படி எல்லா இலவசம் சேர்த்தா எவ்வளவு வருது? 18,000 ரூபாய் வருது. உன் பணம் எவ்வளவு கொடுக்குற நீங்க? 1,80,000 ரூபாய் உன் பணம் 5 ஆண்டு காலத்தில் அரசாங்கத்துக்கிட்ட நீ கொடுக்குறீங்க. ஆனா அரசாங்கம் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குதுன்னா 18,000 ரூபாய்க்கு இலவசம். இதான் கணக்கு, இலவசம் கணக்கு. இந்த கணக்கை நம்ம பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லுங்க, கிராமத்தெல்லாம் சொல்லுங்க, பெண்கள்கிட்ட சொல்லுங்க. இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துகின்ற இந்த அரசாங்கம் இப்ப கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க? அண்ணா திமுக அரசு, நாங்க புதிய சாராய கடை திறக்க போறோம். என்ன இப்ப கடைனா எலைட் ஷாப்ஸ், ஒஸ்தி சரக்கு. 100 ரூபாய் சரக்கு பிடிச்சது போகுதுன்னா நீங்க 500 ரூபாய் சீமை சரக்கு சாப்பிடுங்க. இந்த அம்மா சொல்றாங்க. அவன் என்ன பண்ணுவான்? அது என்னடா பாத்துலான்டான்னு சொல்லுவான். 100 ரூபாய் குடிக்கிறவன் என்னதான்டா சீமை சரக்கு, ஒரு 500 ரூபாய் போய் சாப்பிடுவான். நல்லா தாண்டா இருக்கு.
நாளைக்கு இன்னொரு 500 ரூபாய்க்கு சாப்பிடுவான். 3ஆவது நாள் 500 ரூபாய்க்கு சாப்பிடுவான். 4ஆவது நாள் எங்க இருக்குது காசு? அவனுக்கு என்ன பண்ணுவான்? திருடுவான், கொள்ளடிப்பான், கொலை செய்வான், வழிப்பறி பண்ணுவான். இதான் நடக்கும் தமிழ்நாடு, நடக்க போகுது. இப்படி குடிமகன்களை உருவாக்குகின்ற திராவிட கட்சியை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். போதும், ஆண்டது போதும். தமிழகத்தை குட்டிச்சவராக்குனது போதும். இந்த திராவிட கட்சிகள் உங்களுக்கு வீட்டுக்கு போற நேரம் வந்துடுச்சு. எல்லாம் தானா போறாங்க, எல்லாம் தெரியுதல்ல. அதுக்கு மாற்றாகத்தான் புதிய அரசியல், புதிய கொள்கை, புதிய நம்பிக்கை, புதிய பாதையில் வருகின்றது, வந்து கொண்டிருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த நம்பிக்கையை நாம் ஏற்படுத்துவோம். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், இதெல்லாம் நான் சொல்றதுன்னா நம்ம கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் மாற்றம், வித்தியாசங்கள். சிறப்பு பொருளாதார மண்டலம், SEZ, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இந்த போர்வையில நம்முடைய விளைநிலங்கள் எல்லாம் அரசாங்கம் பறிச்சுக்கிட்டு பெரிய பெரிய கம்பெனி, இப்ப இங்க நினைச்சு பாருங்க, ஜெயங்கொண்டம் நிலக்கரி திட்டம், இது வேற திட்டம். SEZ கிடையாது, இது வேற திட்டம். இந்த திட்டத்துக்கும் நம்முடைய விளைநிலங்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு அம்பானி கிட்ட கொடுக்குறோம். அம்பானினா காசு இல்லையா அம்பானி கிட்ட? இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரன், 1வது பணக்காரன் அம்பானி. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஆளுங்கிட்ட பறிச்சு அந்த நிலத்தை எல்லாம் அவங்க கிட்ட போய் ஒப்படைச்சது அரசாங்கம். நம்ம என்ன கேட்டோம்? நியாயமா கேட்கிறோம். ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுங்க, ஒருத்தருக்கு வேலை கொடுங்க, குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுங்க, வீட்டை வசதி எல்லாம் செஞ்சு கொடுங்க. வேற என்ன கேட்குது? நியாயமான கோரிக்கை எல்லாம். இதை நிறைவேற்றினா நாளைக்கே தொடங்குங்க, திட்டத்தை தொடங்க, திட்டத்தை உடனே தொடங்க வேணும். இதான் நம்மளுடைய கோரிக்கை. இதற்கு எல்லாம் யார் போராடினா? ஐயாவோ நம்முடைய மாவீரன் அவர்கள் சேர்ந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. வேற யாரும் செய்யல. இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் போர்வையில நம்முடைய விளைநிலங்கள் எல்லா இடத்துலயும் அங்க யார் போராடினாங்க? இப்ப யார் தடுத்து நிறுத்தியது? நம்முடைய ஐயா அவர்கள் தான். கும்மிடிப்பூடியில் நிறுத்தினாரு, கன்னியாகுமரியில் நிறுத்தினாரு, திருநெல்வேலியில் நிறுத்தினாரு, மதுரையில கூப்பிட்டாங்க, தருமபுரியில கூப்பிட்டாங்க, சேலத்துல போய் நிறுத்தினார். வேற எந்த கட்சியை பத்தி கவலையே கிடையாது. சுற்றுச்சூழல், இந்த சுற்றுச்சூழலை பத்தி பேசுவதற்கு தகுதியான ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி இஸ் ஒன்லி கிரீன் பார்ட்டி இன் இந்தியா. இந்தியாவிலே ஒரே ஒரு பசுமை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். 25 லட்சம் மரக்கன்றுகள் நட்ட ஒரே கட்சி, உலகத்திலே ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பொன்னேரியில் யாருங்க தூர்வார்னா? ஐயா அவர்கள். 2 நாள் அங்கேயே தங்கி, ராத்திரி பால் அங்கேயே தங்கி, அங்கேயே சாப்பிட்டு, அங்கேயே தூங்கி அந்த ஏரியை தூர்வாரி அந்த கரைகள்லாம் மரத்தை நட்டது யாருன்னா நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா. வேற எந்த கட்சிக்காரராவது, வேற எந்த கட்சியாவது அதை பற்றி எண்ணம் கூட கிடையாது, அதை பற்றி சிந்தனை கூட கிடையாது. ஆனா இதுதான் நமக்கு மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம். சில்லறை வணிகம் இப்ப சமீபத்தில் பிரச்சனை வருது. சின்ன சின்ன கடைகள் எல்லாம் போய் பெரிய கடை வர போறாங்க, கொண்டு வர போறாங்க அரசாங்கத்தில், மத்திய அரசு. பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள், அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு, வால்மார்ட் நிறுவனம். அவன்லாம் இங்க வந்து கடையை வைக்க போறானா? அவன் அருகில் ஒரு கடையை போட்டானா சுத்தி இருக்க எல்லா வியாபாரிகளும் வீட்டுக்கு போகணும். அதான் அவனுடைய கொள்கை. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரத்தில் ஒரு வால்மார்ட் கடை கூட கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு வால்மார்ட்டை விட்டா சிறு வியாபாரிகள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விடுவான்னு சொல்லி அந்த நோக்கத்தில் அவங்க தேர்வு செய்து அங்கே வால்மார்ட்டை வேண்டாம்னு சொன்னாங்க. அமெரிக்காவிலே வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா இங்க நம்ம மத்திய அரசு இங்க நம்ம ஊருக்கு கொண்டு வரானுங்க அவங்கள. இந்த எதிர்த்து யார் போராடுறதுன்னா ஐயா தான். ஐயா சொல்ல வால்மார்ட் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ரிலையன்ஸ் கடையை மூடணும். ஏன்னா இங்க சிறு வியாபாரிகள் முக்கியம். இந்தியாவின் வர்த்தகத்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா அவர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த பன்னாட்டு வர்த்தகங்கள் எல்லாம் வந்ததுன்னா வேலை வாய்ப்பு கிடைக்குமா? எப்படி கிடைக்கும் வேலை வாய்ப்பு? இருக்கிற வேலை தான் போகுது. 5 கோடி வேலைகள் போய் அப்புறம் 1 கோடி வேலை வருமாமா? இதெல்லாம் இன்னும் எவ்வளவு இதை பத்தி பேசிக்கிட்டே போலாம். ஏன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். புகையிலை எதிர்த்தது யாரு? தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலே புகையிலை பொருட்களை தடை செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்து சட்டம் கொண்டு வந்து யாருன்னா இந்த அன்புமணி ராமதாஸ் தான் கொண்டு வந்தது. கொண்டு வர சொன்னது யாரு? நம்முடைய ஐயா அவர்கள் தான் சொன்னது. இந்த புகையிலை கம்பெனிக்காரன் எவ்வளவு சொன்னா, நான் எவ்வளவுனா கொடுக்குறேன், பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னா, ஐயாவை நாங்க சொன்னோம் எங்களுக்கு பணம் பெருசு இல்ல, இளைஞர்களோட நலன் தான் பெருசுன்னு சட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த எவ்வளவு எதிர்ப்புகள். தமிழக முதல்வர் எதிர்த்தார், ஆந்திரா முதல்வர் எதிர்த்தார், மேற்கு வங்க முதல்வர் எதிர்த்தார், சத்தீஸ்கர் முதல்வர் எதிர்த்தார், 120 எம்பிக்கள் எதிர்த்தாங்க, என்னுடைய சக அமைச்சர்கள் எதிர்த்தாங்க, டுபாக்கோ மாஃபியா எதிர்த்தாங்க. எல்லா எதிர்ப்புகளும் மீறி ஐயா சொன்னார், நான் இருக்கிறேன், இந்த சட்டத்தை தைரியமா நான் கொண்டு வான்னு சொன்னிருந்தார். கொண்டு வந்து சட்டத்தை கொண்டு
இளைஞர்கள் சின்ன வயசுல கெட்டு போக கூடாது. 10 வயசுல பீடி சிகரெட் பிடிச்சானா 25 வயசுல அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போகும். இதெல்லாம் வித்தியாசமான திட்டங்கள், வித்தியாசமான சட்டங்களை கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி. எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இதான் வித்தியாசம். லாட்டரியை ஒழித்தது யாருன்னா நம்ம ஐயா தான். ஐயா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு லாட்டரி இங்க தமிழ்நாட்டில் வந்திருக்கு, கேரளாவில் வித்துட்டு இருக்காங்க. லாட்டரிக்காரன் தான் கடந்த ஆட்சியில திமுக ஆட்சியில சினிமா எடுத்து விட்டான். லாட்டரிக்காரன் தான் விட்டான். இன்னைக்கு உள்ள இருக்கிறாங்க அவங்க. ஐயா மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டிலே நம்முடைய ஏழைகள் வாழ்க்கையை சுரண்டி இருந்திருக்கிறாங்க. லாட்டரி தடுத்து நிறுத்தி ஒருபொழுதும் லாட்டரி தமிழ்நாட்டில் அனுபவிக்க மாட்டேன்னு சொன்ன ஐயா அவர்கள் நம்ம கட்சி. எல்லாம் வித்தியாசங்கள். ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். சமூக நீதி எனக்கு முன்பு பேசினாங்க, எவ்வளவு பேசினாங்க. 21 உயிர்களை தியாகம் செய்து சமுதாயத்தை தமிழ்நாட்டில் பெரிய சமுதாயம், மன்னிய சமுதாயம், இந்த சமுதாயம் இடஒதுக்கீடு பெற்று தந்தது நம்முடைய இடமான கவலை மருத்துவர் ஐயா அவர்கள். நம் பாட்டாளி மக்கள் கட்சியை சமூக நீதி என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்ட ஒரு நோக்கம். இன்னைக்கு வன்னிய சமுதாயம் மட்டும் கிடையாது, 108 சமுதாயங்கள் இந்த இடஒதுக்கீடால் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா நம்ம கேட்டா நம்ம என்னமோ ஜாதி அரசியல் பண்றோமா? யார் ஜாதி அரசியல் பண்றா? யார் பண்ற ஜாதி அரசியல்? நம்மளை தவிர வேற எல்லாம் ஜாதி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு அதிமுக எடுத்துங்க. அதிமுகவில் எத்தனை தேவர் அமைச்சர்கள் இருக்காங்க? அதுல 7 பேர் தேவர் அமைச்சர்கள் இருக்காங்க, தேவர்கள். 10 பேர் வெள்ளாள கவுண்டர் அமைச்சர்கள் இருக்காங்க, 3 பேர் தான் வன்னியர்கள் இருக்காங்க. இதுவா ஜாதி அரசியல்? நாங்களா ஜாதி அரசியல் பண்றோம்? மற்ற கட்சியெல்லாம் பாருங்க, திமுக பாருங்க, முதலியாருக்கு அதிகமா இருக்குன்னா முதலியார் கட்சியா திமுக? அதிமுக தேவர் கட்சின்னு சொல்லுவோமா நம்ம? இல்ல விஜயகாந்த் நாயுடு அதிகமா இருக்கு நாயுடு கட்சி சொல்லிட்டு இருப்போமா? நம்மளை மட்டும் பார்த்து ஏன் ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்தா ஜாதி அரசியல். அப்படி சொன்னா சொல்லிட்டு போங்க, எங்களை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா இந்த மக்கள் முன்னேற்ற வேண்டும், இந்த மக்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் நம்முடைய ஐயா அவர்களுக்கு. அடுத்து தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரம். இதற்கு குரல் கொடுப்பது மட்டும் கிடையாது, இதற்கு ஒரு முன்னோடியாக விளங்கக்கூடியவர் நம்முடைய ஐயா அவர்கள். இன்னைக்கு மக்கள் தொலைக்காட்சி எடுத்துக்கங்க, எங்களால் முடியதெல்லாம் புதிய பாதை. மக்கள் தொலைக்காட்சி ஒரு புதிய பாதை, வேற எந்த தொலைக்காட்சி இப்படி கிடையாது. மற்ற தொலைக்காட்சியில இன்னைக்கு பார்க்க முடியுதா? சினிமாவும் ஆபாசமும் கூத்தம் மாநாட மயிலாட வெக்க கேடு இதெல்லாம் பார்க்க முடியுதா? கன்றாவெல்லாம் பார்க்க முடியுதா? இல்ல. சீரியல் ஓடுறான், நெடுந்தொடர் சீரியல். பொம்பளைங்க காலையில் 9 மணிக்கு உட்காருவாங்க, அழுது 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 ராத்திரி 9 மணிக்கு அழுதுட்டு இருப்பாங்க பொம்பளைங்க சீரியலை பார்த்து. அதுதான் பரவாயில்ல. அதற்கு மேல மாமியார் மருமகளை எப்படி கொலை போயிடலாம், இந்த பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் முடிச்சுட்டு எப்படி ஓடி போயிடலாம், அவன் எப்படி கொலை பண்ணிட்டு இவளை கடத்திட்டு போலாம், இதான் சீரியல் காமிச்சிட்டு இருக்கான். இதோடைய நம்முடைய தமிழகத்தினுடைய பண்பாடு நாகரிக கலாச்சாரத்தை அழிக்கின்ற கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள். இதை அகற்ற வேண்டும், திராவிட கட்சிகளை அகற்ற வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வித்தியாசங்கள். மக்கள் தொலைக்காட்சி இதெல்லாம் வித்தியாசங்கள். எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தா நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க தமிழ்நாடு சிங்கப்பூரா நாங்க மாத்துவோம், இல்ல தமிழ்நாட்டை நாங்க ஹாங்காங்கா மாத்துவோம் சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சிங்கப்பூர்காரன் தமிழ்நாடை பார்த்து சிங்கப்பூர் நாங்க தமிழ்நாடை நாங்க மாத்துவோம் சிங்கப்பூர்காரன் சொல்லணும். அந்த வகையில நாங்கள் மாத்தி காமிப்போம். அதனால இதெல்லாம் நீங்கள் மனசுல வைக்க வேண்டும். இங்க தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை. வேலை இல்லாத திண்டாட்ட இளைஞர்களுக்கு. இதை பத்தி எந்த அரசாங்கத்துக்கு கவலை கிடையாது, இந்த திராவிட கட்சிகளுக்கு கவலை கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வரணும்னா இலவசத்தை கூட, சாராயத்தை கூட, காசை கூட, சினிமா காமி, இதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 2001 மொத்தம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்த இளைஞர்கள் எவ்வளவு தெரியுமா?
49 லட்சம் பேர். 2011 10 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை பேர் தெரியுமா நிக்கிறோம்? 69 லட்சம் பேர். ஆக இந்த 10 ஆண்டு காலத்திற்குள் 20 லட்சம் இளைஞர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க அதிகமா. ஆனா எவ்வளவு தெரியும் வேலை கொடுத்திருக்காங்க அரசாங்கத்துல? 1,60,000 பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்கான். இதெல்லாம் வெளிப்படையா மக்கள் கிட்ட போய் சொல்லணும். இதெல்லாம் இந்த கருத்துக்கெல்லாம் சொன்னாதான் மக்கள்கிட்ட போய் தெரியும். இந்த விலை உயர்வு, விலைவாசி ஏத்திட்டாங்க, பஸ் கட்டணத்தை ஏத்திட்டாங்க, பால் விலை ஏத்திட்டாங்க, மின்சார கட்டணம் ஏத்த போறாங்க, உர விலை ஏத்தி எல்லா விலையும் ஏத்திட்டாங்க. ஏன் ஏத்தினாங்க கேட்டா பற்றாக்குறை, கடந்த ஆட்சியாளர்கள் கல்யாணம் காலி செஞ்சு போயிட்டாங்கன்னு இந்த அம்மா சொல்றாங்க. கடந்த ஆட்சியில எவ்வளவு தெரியுமா இலவசங்கள் கொடுத்தாங்க? 85,000 கோடி ரூபாய்க்கு இலவசங்களை கொடுத்தாங்க திமுக ஆட்சியில். 85,000 கோடி ரூபாய்க்கு இலவசங்கள். நான் கேட்கிறேன், அந்த 85,000 கோடி ரூபாயில ஒரு 20,000 கோடி ரூபாய் போக்குவரத்து துறை பஸ் துறைக்கு கொடுத்து இந்த பஸ் துறையை மேம்படுத்தி நட்டம் இல்லாம பாத்துக்கிட்டா இன்னைக்கு விலைவாசி ஏற்றிருப்பாங்களா? பஸ் துறையில நிச்சயமா பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு 10,000 கோடி பால் துறைக்கு கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பால் விலை ஏற்றிருக்க மாட்டாங்க. ஒரு 20,000 கோடி மின்சாரத்துறைக்கு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மின் கட்டணம் இன்னைக்கு ஏறி இருக்காது. ஆக சரியான நிர்வாகம் இல்லாமல், இது மட்டும் கிடையாது, எவ்வளவு கம்பெனி தமிழ்நாட்டில் வரியை ஏமாத்திட்டு இருக்காங்க, வரி ஏய்ப்பு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. மதுரையில மட்டும் ஒரு கம்பெனி இருக்கு, கிரனைட் கம்பெனி, கருங்கல் கம்பெனி, PRP ஒரு கம்பெனி. இது வரைக்கும் 15 ஆண்டு காலமாக 20,000 கோடி ரூபாய் வரியை ஏமாத்துகின்ற இந்த கம்பெனி. இது போன்ற எவ்வளவு கம்பெனிக்கு இருக்கு. இந்த கம்பெனிக்காரெல்லாம் பிடிச்சாலே போதும், மணல் கொள்ளை, இந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தினாலே போதும், ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் லாபம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு திறமையான நிர்வாகத்தை கொடுக்கலாம், விலைவாசி ஏற்றாமலே நிர்வாகத்தை கொடுக்கலாம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த இவங்க விலைவாசி ஏற்றி இவங்களுக்கு தெரியும், இந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டி இந்த திராவிட கட்சிகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்தணும். சினிமா எது சொன்னாலும் சினிமா காமிச்சிடுவாங்க. சினிமா நடிகர்கள் இந்த கலாச்சாரம் தானே ஓடிட்டு இருக்கு. அது ஏன் நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் சினிமாக்காரங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க? தமிழ்நாடுடைய சாபக்கேடாது. தமிழ்நாட்டில் வேற யாரும் தகுதியானவர்கள் இல்லையா? 45 ஆண்டு காலமாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். வேற இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக அளவில் எந்த நாட்டிலும் இப்படி கிடையாது. அதற்கு மேலே ஒருபடி இங்க தமிழ்நாட்டில் கதாநாயகி முதலமைச்சர், கதாநாயகன் எதிர்கட்சி தலைவர். இது வேற எந்த நாட்டிலும் இருக்குமா? இல்ல, தமிழ்நாட்டில் தவிர. ஏன் இப்படி ஒரு நிலைமை? அப்படின்னா சினிமாக்காரங்க செஞ்சாங்க. சினிமாக்காரங்களுக்கு என்ன? ஏன்னா நம்ம பிள்ளைங்க ஓடுதுங்க சினிமாக்காரனை பார்த்து. ஒரு வேஷம் போட்டா போதும், அவனை கருப்பு எம்ஜிஆர், சிவப்பு எம்ஜிஆர், பச்சை எம்ஜிஆர் சொல்லிட்டு இருப்பான். என்ன ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்குலாம். எவனோ ஒருத்தன் வசனம் எழுதி கொடுக்குறான், இவன் அதை படிச்சுட்டு போறான். எவனோ ஒருத்தன் ஃபைட் டூப் போடுறான், இவன் ஆக்ஷன் காமிக்கிறான். எவனோ ஒருத்தன் பின்னாடி பாட்டு பாடுறான், இவன் வாயை சேர்க்கிறான். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகனாவது, ஒழுக்கமுள்ள ஒரு சினிமா நடிகனாவது இருக்கிறானா? எவனோ ஒருத்தன் இருக்கிறானா சொல்லுங்க.